2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகள் திமுக நடத்திட்டு வராங்க. 40 தொகுதிகள் ராஜ்யசபா சீட்டுன்னு காங்கிரஸ் கோரிக்கை வைத்த நிலையில முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா மு.க.ஸ்டாலின் சொன்னதா சொல்லப்படுது. இனி அடம்பிடித்தால் ஆகாது, சரண்டர் ஆகிவிட வேண்டியதுதான் அப்படிங்கிற முடிவுக்கு காங்கிரஸ் தலைமை வந்திருப்பதா சொல்லப்படுது. இது தொடர்பா ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். 25 முதல் 27 தொகுதிகள் வரைக்கும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படலான்னு உள்ளாட்சி தேர்தலில் கூடுதல் பங்கு வழங்கப்படும்னு ஸ்டாலின் உறுதியளித்த நிலையில அதற்கு காங்கிரஸ் ஒப்புக்கொண்டிருக்காங்க. விரைவில் இருதரப்பும் நேரில் சந்தித்து தொகுதி பங்கீடு இறுதி செய்யும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் திமுக மட்டும் இல்லாம காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வராம நீண்டு கொண்டேதான் சென்றுட்டு இருக்கு. பங்கீடு பேச்சுவார்த்தையில முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஸ்ட்ரிக்டாக நிலைப்பாடு எடுத்ததால காங்கிரஸ் தரப்புல சமரச முயற்சிகள் அதிகரித்துள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. கூட்டணிக்குள் பதற்றத்தை உருவாக்க முக்கிய காரணமாக காங்கிரஸ் தலைவர்கள் மாணிக்கம் தாக்கூர் மட்டும் இல்லாம பிரவீன் சக்கரவர்த்தி முன்வைத்த ஆட்சி பங்கு கூடுதல் தொகுதிகள் அப்படின்னு கோரிக்கையை சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அவர்களது இந்த கருத்துகள் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில காங்கிரஸ் அமைப்பு பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் இதுக்கப்புறமா விளக்கம் அளிச்சு அது கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு கிடையாதுன்னு தெரிவிச்சிருந்தார். இருந்தாலும் அவர்கள் பேசும்போது ஏற்பட்ட மனக்கசப்பு முழுமையா சரியாகவில்லைன்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில தான் கூட்டணி பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கிய போதும் காங்கிரஸை தவிர்த்து மற்ற கட்சிகளுடன் முதலில் ஆலோசனை நடத்தி இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில தான் கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக தொடங்கியிருந்த போதும் கூட காங்கிரஸை தவிர்த்து மற்ற கட்சிகளுடன் முதல்ல ஆலோசனை நடத்தியது அரசியல் வட்டாரங்கள்ல கவனத்தையும் ஈர்த்திருந்துச்சுன்னே சொல்லலாம். இதற்கிடையில் சென்னை வந்த கே.சி. வேணுகோபால் முதல்வர் ஸ்டாலினை அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்து பேசியிருந்தாரு. இந்த சந்திப்பு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றதுல உடன்பாடு எதுவுமே எட்டப்படாமே இருந்திருக்கு. காங்கிரஸ் தரப்புல ஆரம்பத்திலிருந்து அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற விருப்ப மனு நிலவிட்டு இருந்துச்சு. அதேவேளை தேசிய அரசியல் சூழ்நிலை மட்டும் இல்லாம சிறுபான்மை வாக்குகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சோனியா காந்தியுடன் நேரடியாக பேசி கூட்டணியை தொடர விருப்பம் இருப்பதை ஸ்டாலின் தெளிவுபடுத்தியதா கூறப்படுது. இந்த பின்னணியில தான் கே.சி. வேணுகோபால் அவசரமாக சென்னை வந்ததா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் 30 தொகுதிகள் மட்டும் இல்லாம மாநிலங்களவை இடங்கள் குறித்து எதிர்பார்ப்பு தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. இதற்கு பதிலளித்த ஸ்டாலின் வரக்கூடிய தேர்தல் மிக முக்கியமானது என்றும் புதிய கட்சிகள் கூட்டணியில் சேர்ந்துள்ளதால் தொகுதி ஒதுக்கீட்டுல மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை என்றும் சொல்லியிருக்காரு. அதே சமயம் காங்கிரசுக்கு கௌரவமான அளவுல தொகுதிகள் வழங்கப்படும்னு அவர் கூறியதா தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பேச்சுவார்த்தையோட இறுதி முடிவுல கூட்டணி தர்மத்தை மதிக்க வேண்டிய அவசியம் குறித்து ஸ்டாலின் நேரடியாக கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுது. இதனால் உடனடி முடிவு எட்டப்படாமல் பேச்சுவார்த்தை தொடரும் நிலை ஏற்பட்டிருந்துச்சு. திமுக தரப்பின் நிலைப்பாட்டை புரிந்து கொண்ட காங்கிரஸ் மேலிடம் அடுத்த கட்டமா கிரிஷ் ஜோடாங்கரை சென்னைக்கு அனுப்பியிருந்துச்சு. அவர் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழியை சந்தித்து பேசிய போது ஏற்பட்ட மனஸ்தாபங்களை தாண்டிதான் பேச்சுவார்த்தை விரைந்து முன்னேற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைத்ததா சொல்லப்படுது. இதற்கு கனிமொழி முதல்வருடன் ஆலோசித்து சமாதான முயற்சி மேற்கொள்வதா தெரிவித்ததா தகவல் சொல்லப்படுது. இருதரப்பு கூட்டணியை தொடர விருப்பம் தெரிவித்துள்ள போதிலும் கூட தொகுதிகள் எண்ணிக்கையில இறுதி முடிவு இன்னும் எட்டப்படாமையே இருக்கு. மாநிலங்களவை மட்டும் இல்லாம உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான விவாதங்கள் சுமூகமாக இருந்தாலும் கூட சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை தொடர்ந்து நடைபெற்றுதான் இருக்கு. விரைவில் இருதரப்பின் பேச்சுவார்த்தை குழுக்கள் மீண்டும் சந்தித்து முடிவை எடுக்கலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.